குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நொடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 9/3/2026 திங்கட்கிழமை மாசி மாதம் 25ஆம் நாள் ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரிய உதயம் காலை 6:26க்கு. கரணன் 9 முதல் 10:30 வரை. திதி இன்று இரவு 11:58 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று மாலை 4:44 வரை விசாகம், பின்பு அனுஷம். நாமயோகம் இன்று காலை 8:09 வரை வியாகாதம், பின்பு ஹர்ஷனம். கரணம் இன்று காலை 10:59 வரை கரசை, பின்பு இரவு 11:58 வரை வணிசை, பின்பு பத்திரை. அமர்தாதி யோகம் இன்று மாலை 4:44 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று மாலை 4:44 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று மாலை 4:44 வரை உயிரற்றவை, பின்பு அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி மாலை 4:44 வரை மீன ராசி. 4:45 முதல் மேஷராசி அன்பர்களுக்கு, அஸ்வினி நட்சத்திரம் முதல் பாதத்தில் உள்ளவர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்கும். இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட நன்மை உண்டாக்கும். விரதாதி விசேஷங்கள் தேய்பிறை சஷ்டி திதி. இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? மந்திரம் கற்க சிறந்த நாள், கிணற்றை சீர்படுத்த நல்ல நாள், அக்னி காரியங்கள் செய்ய உகந்த நாள், சிற்ப கலை கற்பதற்கு ஏற்ற நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 8:33 முதல் 10:14 வரை மேஷ லக்னம். 10:15 முதல் 12:07 வரை ரிஷப லக்னம். மதியம் 12:08 முதல் 2:13 வரை மிதுன லக்னம். 2:14 முதல் 4:25 வரை கடக லக்னம். மாலை 4:26 முதல் 6:31 வரை சிம்ம லக்னம். 6:32 முதல் இரவு 8:30 வரை கன்னி லக்னம். 8:31 முதல் 10:30 வரை துலாம் லக்னம். 10:31 முதல் காலை 12:36 வரை விருச்சக லக்னம். 12:37 முதல் 2:48 வரை தனுசு லக்னம். காலை 2:49 முதல் 4:53 வரை மகர லக்னம். 4:58 முதல் காலை 6:50 வரை கும்ப லக்னம். 6:51 முதல் 8:32 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. திங்கட்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சந்திர பகவான். ஸ்ரீ சந்திர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை 27 முறை பாராயணம் செய்வது விசேஷம். ஓம் பத்மத் வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத் 27 முறை உச்சரித்து தூப தீப ஆராதனைகள் செய்து அம்பிகை வழிபாடு செய்பவர்களுக்கு மன நிம்மதி, எண்ணத்தில் தெளிவு, நல்ல சிந்தனை, நல்வழி பிறக்குங்க. தாயினுடைய ஆரோக்கியம் மேம்படும். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். திங்கட்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை.
7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. மதியம் 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. பிற்பகல் 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. முக்கியமான செய்தி, நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் திருப்திகரமாகவும் மனநிலையில் முன்னேற்றமும் சகல சௌபாகியங்கள் பெற்று மகிழ்ச்சியாக நீங்கள் வாழ வேண்டும் என மனதார இறைவனை நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். இந்த நாளில் பார்க்கும் பொழுது பெரியோர்களுடைய ஆலோசனைகளால வியாபாரத்துல முன்னேற்றகரமான சூழல் ஏற்படுங்க. அவர்களுடைய அனுபவங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்வதால் சில தவறுகள் தவிர்க்கவும் முடியும். அதேபோல் முதலீடு தொடர்பான விஷயங்களில் தன்னிச்சையாக முடிவினை எடுக்காமல் நல்ல நிபுணர்களுடைய கருத்துக்களையும் வீட்டில் தாய் தந்தையர் பெரியவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டு அதன் பிறகு தீர்க்கமாக சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் கடன் வாங்கி முதலீடு செய்வதோ அல்லது சொத்துக்களை விற்று முதலீடு செய்வதோ கூடாது. கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். மற்றவர்களுடைய அனுபவங்கள் இன்றைய காலகட்டத்திற்கு நீங்கள் செய்வது எது சரி தவறு என்பதை தீர்க்கமாக ஆழமாக ஆராய்ந்துதான் செய்ய வேண்டும். மற்றவர்கள் நண்பர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு அப்படியே நீங்கள் மேலோட்டமாக எந்த விதமான முடிவுகளையும் எடுக்க வேண்டாம். கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். பணம் சம்பாதிப்பது என்பது எவ்வளவு கடினமான விஷயம் என்பதை உணர்ந்தவர்கள் நீங்கள். ஆக மேஷராசி அன்பர்களே, பணத்தை கையாளக்கூடிய விதங்களிலும் கூட விழிப்புணர்வோடு இருந்தால் எந்த விதமான பிரச்சனைகளும் காணப்படாது. அவசரப்பட வேண்டாம். நிதானத்துடனும் பொறுமையுடனும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எதிர்காலம் சார்ந்ததாகவே இருக்கும். ஆக இன்றைய நாள் தொடங்கக்கூடிய வேலைகளை திட்டமிட்டு செய்தால் நன்மைகள் உண்டு. குடும்பத்தில் சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லுங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லது. தேவையற்ற வீண் வாக்குவாதங்கள், உடன் பிறந்தவர்களிடம் தேவையில்லாமல் பேசுவது, அதே போல உங்களுடைய பணம் சம்பந்தமான விஷயங்களை பற்றி வெளி நபர்களுக்கு தெரியப்படுத்துவது என்பது கூடாது. கவனத்துடனும் அக்கம் பக்கம் நபர்களிடம் விட்டு கொடுத்து அனுசரணையாக செல்ல வேண்டும். முக்கியமாக கோப குணத்தை கைவிடுவது நல்லது. உணர்ச்சி வசப்படாதீர்கள். கோபத்தில் எழுபவன் நஷ்டத்தில் உட்கார்வான் என்பார்கள் நம்முடைய சான்றோர் பெருமக்கள். அந்த வாக்கிற்கு ஏற்றாற்போல் யார் ஒருவர் கோபம் இல்லாமல் அதிலும் முன்கோபத்தை தவிர்ப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் உங்களுடைய கோல்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது ராகு பகவான் உங்களுடைய ராசியில் தான் சஞ்சாரம் செய்கிறார். ஆக எதிலும் நிதானத்தோடு இருக்க வேண்டியது நல்லது. மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது படிப்பு தொடர்பான விஷயங்கள்ல வெளி இடங்களுக்கோ வெளியூர்களுக்கு வெளிநாடுகளுக்கு பயணப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். கல்வியினுடைய தன்மைகளுக்கு ஏற்றாற்போல் செயல்படுவீர்கள். ஆசிரியர்களுடைய கருத்துக்கள் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். தெரியாத விஷயங்களை தெரிந்த நண்பர்களிடம் கேட்டறிவதற்கு முயற்சியும் செய்வீர்கள். முடிந்த வரையில் தாய் தந்தையரிடம் வெளிப்படையாக மனம் விட்டு பேசுவதற்கு முயற்சி செய்யுங்கள். எதை ஒன்றையுமே மௌனமாக இருந்து சாதிப்பதற்கு இல்லை. ஆக வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள் மட்டுமே வாழ்க்கையில் உயர்ந்து இருக்கிறார்கள். அனுசரித்து பெற்றவர்களிடம் நீங்கள் மனம் விட்டு பேசினால் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஏதாவது ஒரு வகையில் தீர்வுகள் என்பது நிச்சயமாக உண்டாகும். மாணவர்களே, கவனத்துடன் இருங்கள். எந்த ஒரு பயணத்தை மேற்கொள்ளும் பொழுதும் செயல்களிலுமே பொறுமையும் எல்லா விதமான நிதானமும் மிக தேவை. வண்டி வாகன பயண நேரங்களில் தலைக்கவசம் முகக்கவசம் அணிவது கட்டாயம். அரசாங்கம் சொல்லக்கூடிய விதிமுறைகளை பின்பற்றுங்கள். இன்றைய நாள் புதிய முடிவுகள் எடுப்பதற்கு ஏற்புடையதாக இருக்காது. மத்தியமமான பலன்களே இருக்கும். தொழில் ஒப்பந்தம் செய்வது, வியாபாரத்திற்கு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவது, அதே போல பணத்தை முதலீடு செய்வது போன்ற விஷயங்களை தவிர்த்து விடுங்கள். பேச்சுவார்த்தைகளுக்கு மட்டும் வேண்டுமானால் ஏதாவது ஒரு வகையில் செய்யலாமே தவிர பேச்சுவார்த்தைகளில் முடிவுகள் எடுக்கக்கூடாது. அதற்கு ஏற்ற சாதகமற்ற நாளாகத்தான் இருக்கிறது. ஆக கவனமாக பேச வேண்டும். செயல்களில் தெளிவு வேண்டும். சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகளில் அனுகூலம் உண்டாக்குங்க. இதுவரையில்
ஒரு நிலைக்கு வராத ஒரு சில பிரச்சனைகள் கூட முடிவு நிலைக்கு வந்து சேரும். அதற்கு வீட்டில் பெரியவர்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்துமே ஓரளவிற்கு ஒருங்கிணைந்து வந்து வருமானம் திருப்திகரமாக கைக்கு கிடைக்கக்கூடிய நிலையும், பெரியவர்களுடைய பிதுர் ராஜ்ய சொத்துக்கள் கைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நாளில் உங்களுடைய கஷ்டங்கள் நீங்குவதற்கும், வாழ்க்கையில் வளம் பெறுவதற்கும், தன லாபம் அதிகரிப்பதற்கு, செய்யக்கூடிய செயல்களில் விருத்தி ஏற்படுவதற்கு, வருமானம் உங்களுக்கு பொருளாதார நிலைகளில் ஏற்றம் பெறுவதற்கு பெருமாளுடைய வழிபாடு இன்றைய நாள் உங்களுடைய ராசிக்கு மிகவும் சிறந்தது. சூரிய நாராயணனாக நினைத்து வழிபடுங்கள். காலை வேளையில் பெருமாள் கோவிலுக்கு செல்ல இயலாதவர்கள் மாலை நேரத்திலும், வேலை முடித்து வந்த பிறகு வீட்டில் ஓய்வு எடுக்கக்கூடிய நேரத்தை ஆலயத்தில் செலவழித்தாலும் முடிந்த வரையில் 1.5 மணி நேரமாவது ஒருவர் ஆலயத்தில் அமரும் பொழுதுதான் அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய மந்திர சக்திகள், சில ஆகர்ஷண நல்ல தேவதைகள் உங்களிடத்தில் வந்து சேரும். அந்த மந்திரத்தினுடைய ஒலி உங்களுக்கு நல்லதொரு வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்கும். புத்தி கூர்மை, அறிவு, ஞானம், ஆரோக்கியம், நீங்கள் எடுக்கக்கூடிய புது விஷயங்களுக்கும் அந்த சக்தியானது உங்களுக்கு எப்பொழுதும் உதவிகரமாக இருக்கும். கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். முயற்சிகள் ஈடேறக்கூடிய நாள். உடல் ஆரோக்கியத்தையும் கவனித்துக் கொள்வது நல்லது. குடும்ப நபர்களிடமோ உங்கள் துணைவியாரிடமோ விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். வியாபாரமாகட்டும், தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நிலை இருந்தாலும் சூழ்நிலைகளை உணர்ந்து செயல்படுத்த வேண்டும். அதிகமான பணத்தை வெளியிடங்களில் எந்த நபர்களையும் நம்பி கொடுக்காதீர்கள். வாக்குறுதிகளை தவிர்க்க வேண்டிய நாள். இந்த நாளுக்குண்டான வகையில் பார்க்கும் பொழுது சிறப்பான ஹோரைகளை அறிந்து கொள்வது அவசியம். சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிரன் இந்த 4 கிரக உரைகள் சுப பலனை உண்டு பண்ணுங்க. செவ்வாய் குரு உரையில சொத்து சுப நிகழ்ச்சிகள், அரசாங்கம் சம்பந்தமான காரியத்திற்கு ஏற்றது. சுக்கிர உரையில பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நல்லது. சந்திர உரையில் கல்வி தொடர்பாகவும், புதன், குரு, செவ்வாய் இந்த 3 கிரக ஓரைகள்ல தொழில் சார்ந்த விஷயத்திற்கு சுபத்தை உண்டு பண்ணித்தரும். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றகரமான நாள். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் சாதகமாகும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ரிஷப ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். தொடங்கக்கூடிய வேலைகளில் நல்ல முன்னேற்றமும் தகுந்த பலனும் உங்களுக்கு பூரணமாக கிடைக்க வேண்டும் என மனதார இறைவனை பிரார்த்திக்கிறோம். இந்த நாள் பார்க்கும் பொழுது திங்கட்கிழமை தினத்தில் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான சூழல் உண்டாக்குங்க. மேன்மையான நிலையில் பெறுவீர்கள். மக்கள் பணிகளில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் உண்டாக்கும். சமூகம் தொடர்பான விஷயங்களில் ஆர்வத்துடன் பங்கேற்பீர்கள். இயலாதவர்களுக்கு ஆடை தானம், அன்னதானம், வெயில் நேரம் இருப்பதால் அவர்களுக்கு குடை, செருப்பு இது போன்ற தான தர்மங்களில் ஈடுபடுவதால் புண்ணியங்கள் வந்து சேரும். தான தர்மங்கள் செய்யும் பொழுது ஒருவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்ம வினைகள் அகலும் என்பது நம்முடைய சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ள உண்மை. ஆக சிறுக சிறுக நீங்கள் செய்யக்கூடிய சில விஷயங்களானது உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பேருதவியாக அமையும். பொதுவாகவே கருணை உள்ளம் கொண்டவர்கள் ரிஷபராசி அன்பர்கள். பசி என்று யாராவது வந்து கேட்டால் உடனே தானமாக உணவினை வழங்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட தெய்வீக குணமுடைய உங்களுக்கு இன்றைய நாள் தொடக்கமே அற்புதமாக இருக்கிறது. சூழல்கள் குடும்ப நிலையில் நல்ல விதமாக இருக்கும். உறவினர்களிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையுங்க. உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் ஆதரவாக செயல்படுவாங்க. உற்றார் உறவினர்களுடைய ஆதரவு உங்களுக்கு மன மகிழ்ச்சி உண்டு பண்ணும். தெம்பும் தைரியத்துடன் செயல்படுவீர்கள். மனநிலையில் முன்னேற்றகரமான சூழ்நிலைகள் உண்டு. உத்தியோக வேலைகளில் இருந்த எதிர்ப்புகள்லாம் குறையுங்க. உங்களுக்கு எதிராக செயல்பட்ட ஒரு சில நபர்கள் கூட தானாக முன்வந்து உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக காணப்படுவாங்க. தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கிறதுக்குண்டான சூழல் ஏற்படுங்க. உங்களை மதிக்காமல் விலகி போனவர்கள், உங்களை பற்றிய தவறாக புரிந்து கொண்டவர்கள், உங்களுடைய நல்ல குணத்தையும் தெய்வீக குணத்தையும் போற்றக்கூடிய விதமாக அவர்களுடைய செயல்பாடுகள் அமைய போகிறது. குடும்ப நபர்களுடைய ஒத்துழைப்பு மன நிறைவை ஏற்படுத்தி தரும். வங்கி தொடர்பாக இருந்த பிரச்சனைகள் நீங்கும். வருமானம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடும். ரிஷபராசி அன்பர்களே, எதிர்பார்த்திருந்த சில வருமானம் கைக்கு வந்து சேரக்கூடிய நாள். உங்களுடைய வாழ்க்கையில் புத்துணர்ச்சியும் புதுவிதமான சிந்தனைகளும் அதிகரிக்கக்கூடும். எண்ணத்தில் தெளிவு ஏற்படுங்க. பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கும். நன்றாக படித்து வாழ்க்கையில் அவர்கள் உயர்வதற்கு நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் உழைப்புகளுக்கும் ஏற்ற வகையில அவர்களுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சி நன்றாகவே அமைய போகிறது. இன்றைய நாளில் அவர்களுடைய கல்வி தகுதியும் சற்று உயர்வாக இருப்பது உங்களுக்கு பெருமைப்படக்கூடியதாக காணப்படலாங்க. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். குடும்ப நபர்களுடைய தேவைகளுக்கு ஏற்றார் போலவும் வீட்டினுடைய அவசிய தேவைகளை உணர்ந்து செயல்படுவீர்கள். வருமானம் திருப்திகரமாக இருப்பதால் ஒரு சில பணத்தையாவது சேமிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வாழ்வீர்கள். தேவையற்ற வீண் செலவுகளை தவிர்த்தாலே உங்களால் அதிக அளவில் பணத்தை சேமிக்கவும் முடியும். தெய்வ கடாட்சம் இன்று பூரணமாக இருக்கிறது. இறை வழிபாடு மீது நம்பிக்கை கொள்வீர்கள்.
நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் இருந்தே பேச்சுக்கள் மூலமாக பல நிலைகளில் வேலைகளை முடிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. மேடை பேச்சாளர்களுக்கும் பட்டிமன்ற பேச்சாளர்கள் பொது மேடைகளில் பேசக்கூடியவர்களுக்கு ஆதாயம் உண்டாகுங்க. எழுத்தாளர்களுக்கும் பத்திரிகை துறையில் பணிபுரிபவர்களுக்கு கலை தொடர்பான துறையில் செயலாற்றக்கூடியவர்களுக்கு குறிப்பாக சினிமா துறையில் இருக்கக்கூடிய நடிகர் நடிகைகளுக்கும் மற்ற துணை நடிகர்களுக்கும் ஆதாயம் உண்டாக்கக்கூடிய அமைப்பு. தன லாபம் பெறுவீர்கள். உங்களுடைய ராசிநாதனான சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு பூரணமாக இருப்பதால் எதிலும் வெற்றி எங்கும் வெற்றி என்பது போல இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பு நிலைப்பாடுகளில் கூடுதலான ஒரு ஆர்வமும் ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய நாள். இந்த நாள் சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் ஈடேறும் இன்பமயமான நாள் என்றே சொல்லலாம். உங்களுடைய ராசிக்குண்டான சுப ஹோரைகள் சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் இந்த 4 கிரக ஓரைகள் சுப பலனை ஏற்படுத்தி கொடுக்குங்க. குறிப்பாக குரு சுக்கிர ஓரையில சுப நிகழ்ச்சிகள் செய்யலாம். வீட்டில் திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள், பிள்ளைகளுடைய வேலை வாய்ப்புக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள், மற்றவர்களுடைய இல்லத்திற்கு செல்வதை கூட நீங்கள் சுப ஹோரைகள் பார்த்து போகும்பொழுது உங்கள் மீதான நன்மதிப்பு அதிகரிப்பதை நீங்கள் உணர முடியும். சுக்கிர ஓரையில் புதிய வீடு, ஆடை, ஆபரணங்கள் வாங்கலாம். நிலம் சம்பந்தமான செயலுக்கும் தொழிலுக்கும் ஏற்றது. சுக்கிர ஓரையில் மருந்து மாத்திரைகள் உட்கொண்டால் வெகு சீக்கிரமாக உடல் நலம் பெறுவீர்கள். உங்களுடைய ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களை எதிர்ப்புகள் குறைய பெறுவீர்கள். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் யாவும் கைகூடி வரும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இன்று நீங்கள் துவங்கக்கூடிய அனைத்து வேலைகளும் திருப்திகரமாகவும் மன நிம்மதியும் சந்தோஷமும் தன வரவும் அதிகரிக்க வேண்டுமென மனதார இறைவனை பிரார்த்திக்கிறோம். இந்நாளில் வெளியூர் பயணங்களால புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகுங்க. எந்த ஒரு செயலையுமே நீங்கள் திருப்திகரமாக செய்வதற்கு முன்னர் ஒரு முறைக்கு பல முறையாவது சிந்தித்து செயல்பட வேண்டும். எதிர்காலம் சார்ந்த விஷயங்களை பற்றி அதிகமாக சிந்திக்க வேண்டிய தேவை இருக்காது. ஏனென்றால் இன்றைய நாள் நீங்கள் எப்படி எந்த வகையில் சிந்தித்தாலும் செயலாற்ற இயலாது. முயற்சிகளை மட்டும் வேண்டுமானால் நீங்கள் மேற்கொண்டே வரலாமே தவிர அந்த வேலைகளில் அனுகூலமான பலன்கள் எதிர்பார்ப்பது என்பது சற்று காலதாமதத்தை உண்டு பண்ணலாம். ஆன்மீகத்தில் எண்ணம் நாட்டம் கொள்வதும் தெய்வ வழிபாடில் ஈடுபடுவதால் மனநிலையில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் ஓரளவிற்கு நீங்கி தெளிவு பிறக்குங்க. எடுக்கக்கூடிய முடிவுகளால உங்களுக்கு நல்ல பலன்களை வரலாம். கடன் சார்ந்த முயற்சிகள்ல சிந்தித்து செயல்பட வேண்டும். பார்க்கக்கூடிய நபர்களிடம் எல்லாம் கடன் கேட்காதீர்கள். அது உங்களுக்கு நன்மதிப்பை குறைவதற்கு உண்டான செயல்களில் கொண்டு போய்விடும். உங்களுடைய செயலுக்கும் பேச்சுக்கும் சம்பந்தமான ஒரு சில நபர்களிடம் மட்டுமே நீங்கள் பேச வேண்டுமே தவிர பணம் வேண்டும் என்கிற காரணத்தினாலோ நெருக்கடிகள், பிரச்சனைகள், கடன் சார்பாக இருக்கக்கூடிய ஒரு சில மன உளைச்சல்கள் காரணமாக மற்றவர்களிடம் கேட்கக்கூடிய நேரத்தையும் பார்த்து கவனமாக பொறுமையுடன் செயல்பட வேண்டும். உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற மனநிலையில் இருக்கக்கூடியவர்களிடம் மட்டுமே நீங்கள் பணத்தை எதிர்பார்க்கலாம். தவிர மற்றவர்களிடமோ யாரிடமோ நீங்கள் பணத்தை எதிர்பார்க்காதீர்கள். ஒரு சில நேரத்தில் வரவேண்டிய பணம் கூட காலதாமதமாகலாம். ஆக இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ் என்பார்கள். புதுவிதமான முயற்சிகளில் ஈடுபடாதீர்கள். முடிந்த வரையில் பணத்தை கொண்டு முதலீடு செய்து பணத்தை சம்பாதிக்கலாம் என்கிற எண்ணம் இருந்தால் 2-3 தினங்களுக்கு பிறகு நீங்கள் செய்வது சிறப்பு. இந்த நாள் பண முடக்கங்கள் உண்டாவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக மிதுனராசி அன்பர்களே, பணத்தை நீங்கள் வீண் விரயங்கள் செய்ய வேண்டாம். முதலீடு தொடர்பான எண்ணங்கள் எழும்பொழுது பெரியவர்களுடைய ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் கேட்டு செய்வது நல்லது. குடும்ப உறவில் இருக்கக்கூடிய சிக்கல்களை நிவர்த்தி செய்வதற்கு அதிகமான சிந்தனைகள் இருக்கும். உங்கள் குடும்ப உறவில் பாதிப்புகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வது உங்களுடைய கையில் தான் இருக்கிறது. பிள்ளைகளிடம் உணர்ச்சி வசப்பட வேண்டாம். கோபத்தை வெளிப்படுத்தாதீர்கள். பொறுமையாகவும் நிதானமாகவும் பேசி அவர்களிடம் ஒரு நல்ல கருத்தினை பெறக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொள்வது நல்லது. அலுவலக ரீதியாக எப்படிப்பட்ட எதிர்ப்புகள் இருந்தாலும் அவற்றை எதிர்கொண்டு வெல்லக்கூடிய ஆற்றல் உண்டு. அதற்கு பொறுமையும் நிதானம் தான் அவசியம். யாரிடம் எப்படி பேச வேண்டும், எந்த சூழ்நிலைகளில் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற விஷயங்களை முதலில் தெரிந்து கொண்டு அதன் பிறகு செயல்படுங்கள். யாரை பற்றியும் யாரிடமும் எந்த விதமான கருத்துக்களையும் கூறாதீர்கள். யாரையும் விமர்சனம் செய்வது என்பது தேவையில்லாத பிரச்சனைகளாகிவிடும். ஆக பணம் சம்பந்தமான விஷயங்கள், பிறருடைய செயல்பாடுகளில் தலையிடுவதை தவிர்ப்பது, முக்கியமாக வாக்குறுதிகளை கொடுக்காதீர்கள். பணம் சம்பந்தமான கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை தவிர்க்க வேண்டிய நாள். புதிதாக வீடு, மனை, நிலம் சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். இந்த நாள் இனிமையான நாளாக இருப்பதற்கு பொறுமையும் நிதானம் தான் அவசியம். வாகன பயண நேரங்களில் கூட நிதானமாக இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட சிரமமான நாளாக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வந்து விடுவீர்கள். தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள் மிதுன ராசி அன்பர்களே. தைரியம்தான் உங்களுக்குள் பலமாகவே இருக்குங்க.
சமூகத்தில் உங்கள் மீதான மதிப்பு மரியாதை உயரும். தொழில் ஸ்தானத்தில் கூட்டாளிகளிடம் இருந்த ஒரு சில பிரச்சனைகளை பற்றி பேச வேண்டாம், தவிர்த்து விடுங்கள். மௌனமே இன்றைய நாள் சிறந்தது, அருமருந்தும் கூட. உணவே மருந்து, மருந்தே உணவு என்பார்கள். அதுபோல பேசாமல் மௌன விரதத்தை கடைபிடித்தால் இந்த நாள் பல நிலைகளில் உயர்வு பெற முடியும். உணவு சம்பந்தமான விஷயங்களிலும் கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும். மிதுன ராசி அன்பர்களே, ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். மாணவர்கள் ஒரு சிலருக்கு தேர்வுகள் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் இது. ஒரு சில நேரத்தில் மந்தத்தன்மை, படிக்க நினைத்தாலும் படிக்க முடியாத ஒரு மனச்சோர்வுகள், மன கஷ்டங்கள், ஏதாவது உங்கள் சுற்றுச்சூழலில் நடக்கக்கூடிய சில விஷயங்களால கூட மனதில் பாதிப்பு ஏற்படலாம். ஆக மாணவர்களே, எது தேவையோ அந்த விஷயத்தில் மட்டுமே கவனம் செலுத்துவது நல்லது. முடிந்த வரையில் ஆசிரியர்கள் பெற்றோர்களை மதித்து நடந்து கொண்டால் நன்மைகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், புதன், குரு, சுக்கிரன், இந்த 4 கிரக ஓரைகள் சுப பலனை உண்டு பண்ணுங்க. குறிப்பாக புதன் ஓரைக்கில முயற்சி, கல்வி, வீடு கட்ட, தொழில் சார்ந்த நிலம் சம்பந்தமான விஷயங்களுக்கு ஏற்றது. குரு சுக்கிர ஓரைக்கில சுப நிகழ்ச்சிகளை துவங்கினாலும் நல்ல பலன் உண்டு. விஷயங்களை தொடங்க வேண்டாம். உங்களுடைய ராசிக்கு உண்டான சுப ஹோரைகளை எப்பொழுதும் அறிந்து வைத்துக் கொள்வது நல்லது. ஆக சந்திராஷ்டமம் முடிந்த பிறகு ஹோரைகளை பார்த்து உங்களுடைய சுப காரியங்களை தொடங்குங்கள். நல்ல முறையில் நடக்கும். இழுபறியான விஷயங்கள் கூட வெகு சீக்கிரமாக நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவங்கள் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் குறையும். பணத்தை எந்த விதத்திலும் வீண் விரயங்கள் ஆக்காதீர்கள். தேவைகளை மட்டுமே உணர்ந்து ஒரு முறைக்கு பல முறையாவது சிந்தித்து செயல்பட்டால் மட்டுமே உங்களுக்கு பணம் செலவாவதை குறைத்துக் கொள்ள முடியும். தெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்கள், நல்லது உண்டாகும். நவகிரக வழிபாடு மிகவும் சிறந்தது. பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று வருவதும் அர்ச்சனை செய்வது, அங்கு பிரசாதத்தை விநியோகித்தாலும் கூட மன நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கக்கூடும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கடகராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். புதுவிதமான பொலிவோடு காணப்படுவீங்க. மனதில் நல்ல எண்ணங்களும் கருத்துக்களும் தெளிவான சிந்தனைகள் உள்ளவர்களாக காணப்படுவதால் எண்ணம் அழகானால் எல்லாமே அழகாகும் என்பார்கள். அகத்தின் அழகு முகத்தில் தெரியுமாக. மனம் எந்த அளவிற்கு தெளிவான நிலையில் இருக்கிறதோ அதே அளவிற்கு முகத்திலும் பிரகாசிக்குங்க. எல்லாரும் உங்களை பார்த்து வியக்கக்கூடிய வகையில செயல்பாடுகள் அமையக்கூடும். சொத்து தொடர்பான விஷயங்கள் கைகூடி வரலாம். பூர்வீக சொத்துக்கள் விற்பது, வாங்குவது, இது தொடர்பான செயல்பாடுகள், வழக்கிலிருந்து வரக்கூடிய தீர்ப்புகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறது. வருமானம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்குங்க. வரக்கூடிய பணத்தை வைத்து இன்னும் அபிவிருத்தி செய்யறதுக்கு உண்டான சிந்தனைகள் அதிகரிக்கலாம். சொத்துக்களை வாங்கி இன்னும் அதிகமான விலைக்கு விற்று நீங்கள் பொருளாதார நிலைகளில் முன்னேற்றம் அடைவதற்குண்டான வாய்ப்புகளும் ஏற்படலாம். மாணவர்களுக்கு உயர்கல்வி தொடர்பான செயல்பாடுகள்ல தெளிவு கிடைக்குங்க. எப்படி படிக்கணுங்கிற எண்ணங்கள் அதிகரிக்கலாம். மற்ற நண்பர்களோடு பேசக்கூடிய நேரங்களும் தகுந்த நபர்களுடைய கருத்துக்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். படிப்பின் மீதான ஆர்வம், ஈடுபாடு கூடுதலாக காணப்படலாம். எண்ணிய விஷயத்தை மிக சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும். புத்தி கூர்மை இருக்கும். கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் பெறுவதற்கும் 16 வகை செல்வங்களையும் 64 கலைகளையும் கற்றுக்கொள்வதற்கு கடகராசி மாணவர்களை சரஸ்வதி வழிபாடு மிகவும் முக்கியம். ஒரு முறை கூத்தனூர் சென்று சரஸ்வதி அன்னையை வழிபட்டு வர புத்தி கூர்மை நன்றாக இருக்கும். எப்படி காளிதாசருக்கு அம்பாள் அனுகிரகம் செய்து அறிவு சுடர் ஏற்றி வைத்தாலோ ஞானம் பிறந்ததோ அதே போல மந்த தன்மைகள் எல்லாம் நீங்கி சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள். ஆக சரஸ்வதி அன்னையினுடைய அனுகிரகம் பெற வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டாலே போதும். படிப்பதற்கு முன்னர் தியானம், யோக பயிற்சிகளில் ஈடுபடுங்கள். நினைவாற்றல் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. உடல் நலம் நன்றாக இருக்குங்க. உங்களுடைய செயலுக்கு ஏற்றபடி பலத்தையும் பலவீனத்தையும் அறிந்து கொள்வீர்கள். எந்த சூழ்நிலைகளில் எப்படிப்பட்ட கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டும் என்கிற சூக்ஷமங்களை முழுமையாக தெரிந்தவர்கள் நீங்கள். உங்களுடைய அனுபவ அறிவை பயன்படுத்தி பலன் பெறுவீர்கள். குடும்பத்தில் கணவன் மனைவி இருவருக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். பாசத்துடன் இருப்பீர்கள். குடும்ப விஷயங்களை பற்றி கலந்து ஆலோசித்து முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய நாள். வீட்டில் சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டும் என்கிற ஆவல் இருக்கும். புதிதாக இடம், வீடு, மனை வாங்கக்கூடிய யோகம் உங்கள் ராசிக்கு உண்டு. புது வீடு வாங்குவதற்குண்டான யோகம் உண்டு. கடகராசி அன்பர்களே, இடம் இருந்தால் வெகு சீக்கிரமாக வீடும் கட்டி முடிப்பீர்கள். அல்லது ஒரு சிலருக்கு நிலம் வாங்கி வீடு கட்டக்கூடிய யோகமும் உண்டு. ஆக கடகராசி அன்பர்களுக்கு சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய காலகட்டம். அசையும் அசையா சொத்துக்கள் காரணமாக லாபகரமான போக்கு உண்டு. குடும்ப நபர்கள், அதாவது நண்பர்கள் உடைய ஆதரவினை பூரணமாக பெறுவீர்கள். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் உங்களுடைய செயலுக்கு எப்பொழுதும் ஆதரவை தெரிவிப்பார்கள். வியாபார ரீதியாக வெளிவட்டார நட்புகள் கிடைக்குங்க. ஒருவருக்கொருவர் சில ஆலோசனைகள் மேற்கொள்வதும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வது, சக
வியாபாரிகள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருக்கிறதும் நீங்கள் முன்னேற்றத்தை எதிர்நோக்கி எடுக்கக்கூடிய முயற்சிகளும் கைகூடி வரும். ஆக இந்த நாளில் உங்களுக்கு எந்த விதமான மன கஷ்டங்களோ குழப்பங்களோ காணப்படாது. தெளிவாக சிந்தனைகள் இருக்கும். பழைய வேலைகள் இழுபறியான விஷயங்களை கூட சேர்த்து முடிப்பீர்கள். கடகராசி அன்பர்களே, நட்பு வட்டாரம் விரிவடையுங்க. புதிய லட்சியங்களோடு நிர்ணயம் செய்து சில வேலைகளில் ஈடுபடுவீர்கள். அந்த வேலைகள் எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். சுதந்திரமாக செயல்படுவீர்கள். குடும்ப உறவினர்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். அதோடு உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு கூடுதலாகவே காணப்படும். விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. தொழில் முன்னேற்றம் பெற வேண்டி இறை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். திருப்பதிக்கு சென்று வந்தாலும் சிறப்புதான். உங்களுடைய ராசிநாதனான சந்திர பகவானுடைய முழுமையான ஆதிக்கம் நிறைந்த இடம் திருப்பதி. ஆக திருப்பதி ஏழுமலையான இருக்கக்கூடிய இடத்தில் இருந்தே தரிசிக்கலாம், பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். என்றவர்கள் திருப்பதிக்கு சென்று வருவதும் சிறந்த பலனை உண்டு பண்ணும். மனோகாரகனான சந்திர பகவானுடைய முழுமையை பெறுவதற்கும் அவருடைய ஒரு சக்தியை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கிறது. திருவோண நட்சத்திரமும் சேர்ந்து வருவதால் பெருமாளுடைய வழிபாடுதான் இன்று உங்களுக்கு மிக உன்னதமான உயர்ந்த வழிபாடு என்றே சொல்ல முடியும். இந்த நாளுக்கான சுபஹோரைகள் பார்த்து வேலைகளில் ஈடுபடுங்கள். நன்மைகள் உண்டு. சந்திரன், குரு, சுக்கிரன் இந்த 3 கிரக ஓரைகள் சுப பலனை ஏற்படுத்தி தருங்க. குரு ஓரையில சுப நிகழ்ச்சிகள் செய்யலாம். சுக்கிரன் ஓரையில் கல்வி, பூமி சம்பந்தமான காரியங்களுக்கும் வாகனம் தொடர்பான விஷயங்களுக்கு, உத்தியோகம் சார்ந்த வேலைகளுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திற்குமே சுக்கிர ஓரை மிகவும் சிறந்தது. இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு பிறக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களை நெருக்கம் அதிகரிக்குங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். தெய்வ பக்தி ஒன்றே உங்களை தலை சிறந்த நபராக கொண்டு வரும். தலைமை பண்புகள் ஏற்கக்கூடிய நிலை உருவாகும். தைரியமும் துணிச்சலும் உடைய நபர்கள் ஆகிய உங்களுக்கு அனைத்துமே சாதகமாக நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சிம்மராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். மனத்திற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய யோகம் உண்டு. இறைவனுடைய அனுகிரகம் பூரணமாக இருப்பதால் தொட்டதெல்லாம் துலங்கும். நினைத்த காரியங்கள் பல நல்ல பலன்களோடு நடக்கும். எண்ணிய விஷயத்தை நீங்கள் காலதாமதம் இல்லாமல் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. திறமைகள் மேலோங்குங்க. மறைமுகமாக இருந்த திறமைகளை வெளிப்படுத்தி நீங்கள் சாதிக்கக்கூடிய நிலையும் உண்டு. எதிர்ப்புகள் எப்படி இருந்தாலும் அவற்றை எதிர்நீச்சல் போட்டு வென்று விடுவீர்கள். சிம்மராசி அன்பர்களே, தெய்வ வழிபாடுதான் உங்களை உயர்வுக்கு கொண்டு வரப்போகிறது. ஆக இந்த தினத்தில் சித்தர்கள் வழிபாடும், உங்களுக்கு பிடித்த மகான்கள், குரு அதிஷ்டானங்களை தரிசனம் செய்வது சிறப்பு. ஆக குருமார்கள் வழிபாடு எப்பொழுதும் செய்து கொண்டே இருந்தால் நன்மைகள் உண்டு. சுப பலனை பெறுவீர்கள். வாழ்க்கையினுடைய வளர்ச்சி அமோகமாக வானை எட்டக்கூடிய நிலைக்கு உயர்ந்து விடும். ஆக மனநிலையில் எப்பொழுதும் சித்தர் வழிபாடு செய்து கொண்டே இருந்தால் நன்மைகள் உண்டு. சிம்மராசி என்பர்களே, இந்த நாள் பார்க்கும் பொழுது உங்களுடைய செயல்களில் வேகம் அதிகரிக்கும். தாமதங்கள் என்பது இருக்காது. தொழிலில் இருந்த மறைமுகமான ஒரு சில எதிர் வினைகளை கண்டறிந்து கொள்வீர்கள். உங்களுடைய வளர்ச்சி பிடிக்காமல் ஏதோ ஒரு விதமான எதிர்ப்புகளோடு காணப்படக்கூடிய நபர்களை கண்டறிந்து அகற்றி விடுவீர்கள். பிறருடைய மனதை புண்படுத்தாத வகையில் நடந்து கொள்ளக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. ஆக ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் அவற்றை மிக சரியாக சமாளித்து விடுவீர்கள். வெளிவட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் அதிகரிக்கக்கூடும். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய செயல்பாடுகளை பற்றி பலருமே மிக பெருமிதமாகவும் புகழை உச்சத்திற்கே செல்லக்கூடிய வகையில் இருக்கலாம். சமூகம் தொடர்பான காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். இயலாதவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற கருணை உள்ளம் கொண்டவர்களாகவும் நீங்கள் காணப்படுவீர்கள். உற்றார் உறவினர்களுடைய அனுசரணையான போக்கு, பேச்சுவார்த்தைகள் மன மகிழ்ச்சி உண்டு பண்ணும். இந்த நாள் நுணுக்கங்களை அறிந்து கொண்டு செயல்படுவீர்கள். கலை நுணுக்கமான செயல்களில் ஆர்வம் இருக்கும். கலை தொடர்பான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு, கைத்தொழில் விளைஞர்களுக்கும், கவிஞர்களுக்கும், கவிகளுக்கும், கலைஞர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகள் வரக்கூடும். எண்ணிய விதத்தில் நல்லதொரு உயர்வினை நீங்கள் பெறப்போகிறீர்கள். ஈடுபாடு கூடுதலாக இருக்கும். ஆன்மீகம் சம்பந்தமான காரியங்களில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கோவில் திருப்பணிகளில் நடக்கக்கூடிய விசேஷங்கள், அதே போல கோவில் கும்பாபிஷேகங்களில் நீங்கள் கலந்து கொள்வது, ஆன்மீக பேச்சாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் இறைவனுடைய திருநாமத்தை மகிழ்ந்து நீங்கள் பிறர் புரியும் வண்ணம் எடுத்துரைப்பது, இப்படிப்பட்ட ஒரு மேடை பேச்சாளர்களாக பத்திரிகை துறையாகட்டும், கலைத்துறையிலேயும் சினிமா துறையிலும் வெள்ளித்திரை சின்னத்திரையில் பயணிக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே நல்ல உன்னதமான அமைப்பு உண்டு. அரசு தொடர்பான காரியங்கள் சாதகமாக நடக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்த செயல்கள் வெகு சீக்கிரமாக நடப்பதால் உங்களுக்குள் நல்லதொரு மகிழ்ச்சி உண்டாகும். தலைமை பண்பை ஏற்று நடப்பீர்கள். அரசியல் துறையில் பயணிக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு நல்லதொரு முன்னேற்றங்கள் இருக்கும். அரசியல் துறையில் அவ்வப்போது எதிரிகள் முளைத்துக் கொண்டே இருந்தாலும்
அனைவரையும் தவிர்த்து நீங்கள் எதிர்நீச்சல் போட்டு தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் முன்னேறி கொண்டு வெற்றி நடை போடக்கூடிய அமைப்பு இருக்கிறது. கடினமான வேலைகளை கூட மிக எளிதாக செய்து முடிப்பீர்கள். இறை கடாட்சம் தான் உங்களுக்கு பூரணமாக இருக்கிறது. உங்களுக்கு அனைத்துமே நல்ல விதமாக நடக்கும். ஓம் நமோ பகவதி வாசுதேவாய தன்வந்திரய அமிர்த கலசஹஸ்தாய சர்வாமிய விநாசனாய திரைலோக்கிய நாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமக என்று உடல் ஆரோக்கியம் எப்பொழுதும் நன்றாக இருப்பதற்கு நீங்கள் தன்வந்திரி பகவானுடைய ஸ்லோகங்களை எப்பொழுதும் பாராயணம் செய்து வைத்துக் கொள்வது நல்லது. மாணவர்கள் கல்வி வளர்ச்சிக்கு ஏற்ற நாள் என்றே சொல்லலாம். படிப்பினுடைய தன்மைகள் அனைத்துமே முன்னேற்றத்தை நோக்கி செல்லும். நீங்கள் எதிர்பார்த்திருந்த கல்வி வளர்ச்சி நிச்சயமாக கைகூடி வரப்போகிறது. உங்களுடைய செயலுக்கு நல்ல கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய ஆசிரியரும் காணப்படுவார்கள். ஆக வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டிய பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும். உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக காணப்படுவாங்க. வியாபாரமாகட்டும், சிறு குறு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு முன்னேற்றம் உண்டு. விவசாயம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். வேளாண்மையில் முழு முயற்சியிலே நீங்கள் ஈடுபட்டால் அதிகப்படியான மகசூல் கிடைக்கும். கால்நடை வளர்க்கக்கூடியவர்களுக்கு யோகம் நிறைந்த நாள். உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சூரியன், சந்திரன், குரு, செவ்வாய் இந்த 4 கிரக ஓரைகள் சுப பலனை ஏற்படுத்தி தரும். சொத்து தொடர்பாக செவ்வாய் ஓரையும், அரசாங்கம் சம்பந்தமான காரியங்களுக்கு சூரிய ஓரை மிக சிறப்பு. இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: மக நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் நீங்க பெறுவீர்கள். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இன்று தொடங்கக்கூடிய அனைத்து வேலைகளும் திருப்திகரமாகவும் மன நிறைவுடனும் உங்களுக்கு இருக்க வேண்டும் என மனதார இறைவனை பிரார்த்திக்கிறோம். இந்த நாளில் எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல உடன் இருப்பவங்களை அனுசரித்து போனால் மட்டுமே காரியங்கள் சாத்தியப்படுங்க. உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக சேர வேண்டுமானால் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளின் முயற்சிகளும் யாராவது ஒருவர், சில நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து கொண்டே இருப்பார்கள். தனித்து ஒரு சில வேலைகளில் உங்களால் ஈடுபட முயலாது. ஆக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கும் மதிப்பளித்து அவர்களுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடந்தால் மட்டுமே காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். கன்னிராசி அன்பர்களே, அப்பொழுது உங்களுக்கு நன்மைகள் உண்டாக்கக்கூடிய வாய்ப்புகள் பல நிலைகளில் இருக்குது. கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். உடன் பிறந்தவங்க ஆதரவாக செயல்படுறதுக்குண்டான சூழ்நிலை உண்டு. தாய் தந்தையருடைய அனுசரணையான போக்கு, பேச்சுவார்த்தைகள் அனைத்துமே உங்களுக்கு சுபத்தை உண்டு பண்ணித்தரும். முடிந்த வரையில் வீட்டிலும் சரி வெளியிடங்களிலும் உணர்ச்சி வசப்படாமல், கோபப்படாமல் தன்மையாக நடந்து கொள்வதற்கு முயற்சி செய்தாலே போதுமானது. சில காரியங்கள் துரிதமாக நடக்குங்க. நீங்கள் எதிர்பாராத வகையில கூட வேலைகள் வேகமாக நடப்பதால் மன திருப்தியும் சந்தோஷமும் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. ஒரு சில காரியங்களில் ஈடுபடும் பொழுது அதில் தனித்துவமாக இருக்க வேண்டும். மற்றவர்களை காட்டிலும் உயர்வாக வர வேண்டும் என்கிற எண்ணத்தோடு பணிபுரிவீர்கள். உங்களுடைய எண்ணத்திற்கு தகுந்தாற் போல் அந்த செயலுக்குண்டான நன்மதிப்பையும் பாராட்டுதல்களும் நிச்சயமாக உண்டாகும். கண்ணும் கருத்துமாக வேலைகளில் ஈடுபடுவீர்கள். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவினை பூரணமாக பெறக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. குருவருளை திருவருள் என்பார்கள். இந்த நாளில் குரு பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களுடைய வேலைகளில் ஈடுபடுங்கள். காப்பீடு தொடர்பான விஷயங்களில் ஈடுபடக்கூடியவர்கள், பணிபுரிபவர்கள், மக்கள் தொடர்பு பணிகளில் இருப்பவர்கள், இவர்களுக்கு அனுகூலமான பலன் ஏற்படுவதோடு தனவரவு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகரிக்குங்க. பொதுவாக சகல விதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறது. பொருளாதாரம் தொடர்பான விஷயங்கள்ல உயர்வு உண்டாகும். எப்படிப்பட்ட வேலைகளில் ஈடுபட்டால் நல்லதொரு வருமானம் கிடைக்கும் என்கிற சூக்ஷமங்களை முழுமையாக அறிந்து கொண்டு செயல்படுவீர்கள். தொழிலாக்கட்டும், விருத்தி ஏற்படக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்கள் இருக்கக்கூடும். மன ரீதியாகவும் நீங்கள் சுறுசுறுப்பாகவும் தெளிவுள்ளவராக காணப்படுவீர்கள். ஒரு சில நேரங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை மட்டும் பிறரோடு சேர்ந்து எடுப்பது நல்லது. அதற்காக எல்லா முடிவுகளையும் மற்றவர்களோடு கலந்து ஆலோசிக்க வேண்டியது என்பது கிடையாது. சொந்த விஷயங்களை தவிர்த்து பொதுவாக செய்யக்கூடிய காரியங்களில் மட்டும் பிறருடைய ஆலோசனைகளை கேட்டு பெற்றாலே போதுமானது. வருமானம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். பொதுவாக இன்று வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கிறது. சுய சிந்தனையோடு செயல்படுவீர்கள். வியாபாரத்தில் சக வியாபாரிகளுடைய போக்கு உங்களுக்கு திருப்தியை உண்டாக்கி தரும். நெருங்கிய நண்பர்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு மன ஆறுதலையும் உத்வேகத்தையும் தன்னம்பிக்கையும் அதிகப்படுத்துங்க. வேலை விஷயமாக வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு ஆதாயம் உண்டாகும். உடல்நிலை உங்களுக்கு சுறுசுறுப்பாக காணப்படலாம். எல்லா விதமான செயல்களையும் மிக தெளிவாக செய்து முடிக்கக்கூடிய காலகட்டம். உற்றார் உறவினர்களுடைய அனுசரணையான போக்கு ஆதரவு திருப்தியை உண்டாக்கி தருங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சீராக இருக்கும். பிள்ளைகள் மூலமாக மன மகிழ்ச்சி பெறுவீர்கள். திருமணம் தொடர்பான காரியங்கள் கைகூடி வரலாம்.
இதுவரையில் வேலை வாய்ப்புக்காக எதிர்பார்த்திருந்த கன்னிராசி அன்பர்களுக்கு வேலைகள் வெகு ஜோராக நடக்கும். ஆக ராகு பகவானுடைய அனுகிரகம் பெற வேண்டி ஒவ்வொரு நாளும் கூட ராகு கால நேரத்தில் உங்களுக்கு நேரம் இருக்கும் பட்சத்தில் அந்த நேரத்தில் துர்க்கை அம்மனை நினைத்து வழிபாடு செய்யலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், கன்னிராசி பெண்கள் ராகு கால நேரத்தில் வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இது போன்ற தினங்களில் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் இடைவிடாது நீங்கள் ராகு பகவானுக்குண்டான பூஜைகள், வழிபாடு முறைகளையும் ஸ்ரீ துர்க்கை அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்து வர சுப பலன் உண்டாகுங்க. நீண்ட நாளாக எதிர்பார்த்திருந்த காரியங்கள் கைகூடி வரக்கூடும். மனதில் எண்ணிய வேலைகளை திறம்பட செய்து முடிக்கப் போகிறீர்கள். குடும்ப நலனுக்காக அதிகப்படியான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். புது விஷயங்கள், புது வேலை தொடர்பான காரியங்கள் கைகூடி வரப்போகிறது. சொந்த வீடு, மனை வாங்க வேண்டும் என்கிற நீண்ட நாள் ஆசை கைகூடி வருங்க. பொதுவாக உங்களுடைய சுய முயற்சியே மிகப்பெரிய ஒரு ஆதாயத்தை உண்டு பண்ணித்தாரும். இந்த நாள் உங்களுடைய ராசிக்குண்டான கோரைகள் பார்த்து செய்வது நல்லது. சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன் இந்த 5 கிரக ஓரைகள் சுப பலனை ஏற்படுத்தக்கூடியதுங்க. சுக்கிர ஓரையில் சொத்து தொடர்பாக பணம் சார்பான விஷயங்களுக்கு நல்லது. புதன் ஓரையில் அரசாங்கம் சம்பந்தமான காரியங்களுக்கு ஏற்றது. குரு ஓரையில் சுப காரியங்கள் செய்தால் நல்ல பலனை பெறுவீர்கள். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரக்காரர்களை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு துரிதம் உண்டாகும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை அதிகரிக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இன்று நீங்கள் தொடங்கக்கூடிய எல்லா வேலைகளும் திருப்திகரமாகவும் இறைவனுடைய அனுகிரகத்தை பூர்ணமாக நீங்கள் பெற வேண்டும் என மனதார பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் கைகூடி வருங்க. வீட்டில் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய திருமணத்தை சரியான கால நேரத்தில் நிர்ணயித்து முடிப்பீர்கள். இதனால் உங்கள் மீதான மதிப்பு, மரியாதை பிள்ளைகளிடையே அதிகரிக்கும். குடும்ப நபர்களுடைய ஆதரவை பூரணமாக பெறுவீர்கள். உற்றார் உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அதிகப்படுத்துங்க. குடும்பத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான விசேஷங்களுக்கும் மங்களகரமான செயல்பாடுகளுக்கு முன்கூட்டியே சில திட்டங்களை வகுத்து அதன்படி மிக சரியாக கோடிட்டது போல் நடந்து கொள்வீர்கள். விசேஷங்களை நடத்துவதற்குண்டான தன வரவுகள் அதிகரிக்கும். பணத்திற்கு எந்தவிதமான குறைவும் இருக்காது. துலாம் ராசி அன்பர்களே, நேர்மையாகவும் சில லட்சியங்களோடு பயணிப்பீர்கள். உங்களுடைய பயணத்திற்கு ஏற்றபடி கால நிலைகள், இறைவனுடைய அனுகிரகம், பிரபஞ்ச சக்தி அனைத்துமே உங்களுக்கு ஒத்துழைப்பை ஏற்படுத்தும். நினைத்த வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிப்பீர்கள். வெளிவட்டாரத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்குங்க. நீங்கள் எந்த ஒரு வார்த்தைகளை சொன்னாலும் அவற்றை நிறைவேற்றி வைப்பீர்கள் என்கிற நம்பிக்கை உணர்வு மற்றவர்கள் மனத்தில் ஆணித்தனமாக இருக்கும். எப்படி இருந்தாலும் ஒரு சில காரியங்களில் நீங்கள் இதுபோன்று நடந்து உங்களுடைய நம்பிக்கை அதிகப்படுத்தி இருப்பீர்கள். நேர்மையும் நம்பிக்கையும் நாணயம், இதுதான் உங்களுடைய தாரக மந்திரம். ஆக துலாம் ராசி அன்பர்களை எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படையாக செய்து காட்டுவீர்கள். மக்கள் மீதான நம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கும். அரசு துறையில் பணிபுரிபவர்களுக்கும் நிதித்துறை மற்றும் நீதித்துறையில் மிகப்பெரிய பொறுப்பை வகிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். எந்த இடத்தில் நேர்மை இருந்தால் நன்மையோ அந்த இடத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ஆக உங்களை நம்பி எப்பேற்பட்ட காரியங்கள் ஒப்படைத்தாலும் அவற்றை மிக சரியாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்களிடம் உண்டு. தெய்வ கடாட்சம் பூரணமாக பெற்றவர்கள் நீங்கள். இதனால் பொருள் சேர்க்கை பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்குங்க. குடும்ப நபர்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய விதமாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு பொன்பொருள் சேர்க்கை, ஆபரணங்கள் வாங்குவது, அதே போல திருமணம் தொடர்பான விசேஷங்களுக்கு ஆடை ஆபரணங்கள் இது போன்ற சேர்க்கையும் அதிகரிக்கலாம். எண்ணம் உங்களுக்கு அழகாகவே இருக்கும். ஆக செயலிலும் நல்ல மேன்மை பெறுவீர்கள். வியாபாரத்தில் நுட்பமான சிந்தனைகள் காரணமாக லாபம் உண்டாக்கும். துலாம் ராசி அன்பர்களே, நேர்மை, சத்தியம், நாணயம் இதுதான் உங்களுடைய வியாபாரத்தினுடைய சூக்ஷமமாகவும் அவற்றை கையாளக்கூடிய பக்குவம் பெற்றவர்கள் நீங்கள். எதை ஒன்றையுமே நேர்மையாக சந்தித்து வெற்றி பெறக்கூடிய பாக்கியவான்கள். சிந்தனைகளில் உங்களுக்கு தெளிவு காணப்படுங்க. கடன் தொடர்பாக இருந்த பிரச்சனைகள் கூட படிப்படியாக குறைந்துவிடும். சூரியனை கண்ட பனி போல, காணல் நீர் போல உங்களுடைய கடன்கள் அனைத்துமே நீங்கிவிடக்கூடிய வகையில தன வரவுகள் அதிகரிக்கும். பண லாபம் பெறுவீர்கள். எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி உண்டாகும். இந்த தினத்தில் வெளியூர் பயணங்கள் மூலம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய அமைப்பு உண்டு. வேலை விஷயமாக வெளியூர் செல்லக்கூடியவர்களுக்கு தன லாபம் உண்டாகும். எந்த வேலைக்காக வெளியூர் செல்கிறீர்களோ அந்த காரியங்கள் மிக சரியான நேரத்தில் துரிதமாக நடக்கும். பயண ஏற்பாடுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அனுகூலமான பலன்கள் ஏற்படுவதோடு ஆதாயமும் உண்டாகும். வெளியூர் தொடர்பான செயல்பாடுகளில் நல்லதொரு வெற்றியும், மற்ற தொழில் துறையோடு உங்களுக்கு நல்லதொரு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம். தன்னம்பிக்கையான நாளாகவே இருக்கிறது.
உடல் நிலையில் நல்லதொரு சக்தியும் பலமும் பெற்றவர்களாகவும் மனநிலையில் தெளிவும் நற்சிந்தனையும் இருப்பதால் எல்லாவற்றையுமே மிக சிறப்பாக செய்து காட்டி அசத்த போகிறீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, மாணவர்களுக்கு படிப்பின் மீதான தன்மை அதிகரிக்கும் ஈடுபாடு ஆர்வம் கொண்டிருப்பீர்கள். வரக்கூடிய தேர்வுக்காக முழுமையான பயிற்சியை மேற்கொண்டால் நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. இந்த நாளில் மன உறுதியோடு ஒவ்வொரு வேலைகளிலும் ஈடுபடுவீர்கள். வைராக்கிய குணம் அதிகமாக இருக்கும். எண்ணிய பாடத்தை சரியாக படித்து முடிப்பதாலும் நேரம் காலத்தை வீணடிக்காமல் சூழ்நிலைகளை உணர்ந்தும் குடும்பத்தினுடைய நிலையை உணர்ந்து படிக்கும் பொழுது உங்களால் நிச்சயமாக மேன்மைக்கு வர முடியும். முழுமையான மதிப்பெண்கள் பெற்று உங்கள் பள்ளியிலேயும் அல்லது கல்லூரிகளிலும் சிறந்த மாணவ மாணவிகளாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. துலாம் ராசி அன்பர்களே, செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன் சுபத்தை ஏற்படுத்தி தரும். குறிப்பாக செவ்வாய் ஓரையில் சுப காரியங்கள், சொத்து மற்றும் அரசாங்கம் சம்பந்தமான செயல்களுக்கு ஏற்றது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திரன் ஓரையும், கல்வி சம்பந்தமாக சுக்கிர ஓரையும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசையாக பார்க்கும் பொழுது வடக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும், சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் உண்டாகும், விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். செயல்களில் வெற்றியும் தன்னம்பிக்கையும் கூடுதலாக அமையட்டும் என எண்ணி வாழ்த்துக்கள். இறைவனை மனதார நாங்கள் பிரார்த்தனையும் செய்து கொள்கிறோம். இந்த நாளில் எந்த ஒரு வேலைகளையுமே முன்கோபத்தை குறைத்துக் கொண்டு செய்தால் மட்டுமே நல்லது. கோபத்தோடு எழுபவன் நட்டத்தில் உட்கார்வான் என்பார்கள். ஆக கோப உணர்ச்சியோடு நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தில் எந்தவிதமான வெற்றியும் பலனும் நீங்கள் எதிர்பார்க்க இயலாது. ஆக செயல்பாடுகளில் காலதாமதம் தான் உண்டாக்குமே தவிர அதில் எந்தவிதமான வெற்றியையும் நீங்கள் சுவைக்க முடியாது. விருச்சிக ராசி அன்பர்களே, தன் கோபம் தனக்கே சத்ரு என்பார்கள். ஆக கோபத்தை விடுத்து எவ்வளவு பெரிய விஷயங்களாக இருந்தாலும் அதனுடைய தன்மைகளை உணர்ந்து பொறுமையை கையாளக்கூடிய நாள். கையாண்டால் மட்டுமே நீங்கள் ஏதாவது ஒரு நிலையிலாவது நிம்மதியை பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுடைய செயல்பாடுகளில் வேகத்தை குறைத்து கொண்டு விவேகத்தோடு சிந்தித்து செயல்பட வேண்டும். மற்றவர்களுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். யார் எப்படிப்பட்ட விஷயங்களை பேசினாலும் சரி, கேலியாகவோ கிண்டலாகவோ உங்களை பற்றி அவதூறாக கூறினாலும் கூட வெளிப்படையாக கோபத்தை வெளிக்காட்டாதீர்கள். அமைதி போக்கோடு இருந்து நிதானமாக சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம். முதலில் சூழ்நிலைகளை உணர்ந்து கொண்டு செயல்படுவதுதான் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடும். சமூகத்தில் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்கள் மேல் கூறிய நிலையை நீங்கள் கவனமாக கடைபிடிப்பது பின்பற்றுவது நல்லது. பொறுமையாக இருந்தால் அனைத்தையுமே சாதித்துக் கொள்ள முடியும். பொறுமை கடலினும் பெரிது என்பார்கள். அந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய உணர்வுகளையும் கோபத்தாபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டால் அதனுடைய மதிப்பு ஏராளம் ஏராளம். ஆகவே இன்றைய நாட்களுக்கு ஏற்றாற்போல் சூழ்நிலைகளை உணர்ந்து அமைதி போக்கோடு இருந்து பாருங்கள். நன்மைகளை அதிகமாக பெறுவீர்கள். மன நிறைவும் மன நிம்மதியும் சாந்த குணமும் பெறுவதற்கு தியானம்தான் மிகச் சிறந்த வழி. யோகாசனங்கள் செய்வது, யோக பயிற்சிகள் செய்வது, மூச்சு பயிற்சிகளை செய்தாலே உங்களுக்குள் ஆற்றல் அதிகரிக்கும். கோபம் குறைந்து தன்னடக்கத்துடனும் சூழ்நிலைகளை உணர்ந்து செயல்படக்கூடிய மனநிலையும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. மன நிம்மதி உருவாகும். பழைய நினைவுகள் மூலம் செயல்பாடுகளில் தடுமாற்றங்கள் ஏற்படலாம். கடந்து வந்த பாதைகள், சில கசப்பான அனுபவங்கள், மற்றவர்களுடைய ஏச்சுக்களுக்கும் பேச்சுக்களுக்கும் ஆளான நிலை, மற்றவர்களுடைய தாழ்வான ஒரு பார்வை, கண்ணோட்டம், இதன் காரணமாக நீங்கள் மிகவுமே மனமுடைந்து இருந்தாலும் அந்த பிரச்சனைகளில் இருந்து வெளிவருவதற்கு முயற்சி செய்தால் மட்டுமே நாளைய தினம் உங்களுக்கு சிறப்பாகவே அமையுங்க. ஆக தடுமாற்றத்தை தவிர்ப்பதற்கு எடுத்த காரியங்களினுடைய தன்மைகளை உணர்ந்து செய்தல் வேண்டும். விவேகத்தோடு செயல்பட்டால் புத்திசாலித்தனமாக நீங்கள் முன்னேற முடியும். உழைப்பிற்கு உண்டான பாராட்டுகள் நிச்சயமாக கிடைக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, கிரக நிலைகளுடைய அமைப்பு உங்களுக்கு இப்படி இருப்பதால் பொறுமையாக இருந்துதான் ஆக வேண்டும். மாற்று வழி கிடையாது. உத்தியோகம் தொடர்பான வேலைகளில் திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்க பெறுவீர்கள். யார் எந்த வார்த்தை கூறினாலும் மாணவர்களை மன அமைதியோடு பொறுமையாக நிதானத்தோடு செயல்படுங்கள். யாரிடமும் கோபப்படுவதோ உணர்ச்சி வசப்படுவதோ கூடாது. தெய்வீக சிந்தனைகளில் மனதை செலுத்துங்கள். இந்த நாள் தெய்வ வழிபாட்டுக்குண்டான நாள். வீட்டில் இருந்தபடியே மௌன விரதத்தை கடைபிடிப்பதும் மன அமைதிக்குண்டான செயல்களில் தியானங்களில் ஈடுபடுவதுதான் மிக சிறந்த வழியாக இருக்கும். படிப்பினுடைய தன்மைகளை உணர்ந்து கொள்வதற்கு பொறுமையும் நிதானம் மிக மிக தேவை. வரக்கூடிய தேர்வுகளில் நீங்கள் நல்ல மதிப்பெண் பெறுவதற்கு மனநிலையை சீர்படுத்திக் கொள்வது மிக முக்கியங்க. ஆகவே யாரை பற்றியும் எந்த விதத்திலும் குற்றம் குறைகளை கூறுவதோ அல்லது மற்றவர்களுடைய செயலுக்கு நீங்கள் கோபப்படுவதோ கூடாது. குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒரு சில
வாக்குவாதங்கள், ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட கணவனுக்காக மனைவியும் மனைவிக்காக கணவனும் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டிய நாள். குடும்ப உறவில் சில சலசலப்புகள் ஏற்பட்டாலும் அமைதியாக இருந்து பொறுமையாக கையாளுங்கள். விஷயத்தை பெரிதுபடுத்த வேண்டாம். எதை ஒன்றையுமே விட்டுக் கொடுத்தால் கெட்டு போவதில்லை, கெட்டு போகிறவர்கள் விட்டுக் கொடுப்பதில்லை என்பார்கள். ஆக இந்த தினம் உங்களுக்கு மேற்கூறிய சில கருத்துக்கள் மிகவும் பக்கபலமாக இருக்கும். ஆக நவ கிரகங்களுடைய நல்லருள் பெற்று நீங்கள் காரியங்களில் ஈடுபடுங்கள். நவகிரக பூஜைகள், வழிபாடு முறைகளை மேற்கொண்டால் ஓரளவிற்கு மன நிம்மதி உண்டாக்கும். சந்திர பகவானுக்கு உண்டான நாள், அவருடைய ஆதிக்கம் நிறைந்த திங்கட்கிழமை. ஆக இந்நாளில் நவகிரக பூஜைகள் செய்து வழிபட்டால் ஓரளவிற்கு மன நிம்மதி ஏற்படுவதோடு செயல்களில் வெற்றியும் உண்டாக்கக்கூடும். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த நாளில் ஹோரைகள் பார்த்து ஒவ்வொரு வேலைகளிலும் ஈடுபடுங்கள். தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும் அல்லது தொழில் துறையிலும் கூட வியாபார ரீதியாகவும் நீங்கள் பொறுமையாக இருந்து கவனிக்க வேண்டியது அவசியம். வரக்கூடிய வாடிக்கையாளர்களிடம் கனிவாக நடந்து கொள்ள வேண்டும். தொழில் துறையில் ஏற்ற இறக்கம் இருந்தாலும் உங்களுடைய செயல்களில் மட்டும் நிதானத்தை விடாதீர்கள். தன்னிலை மறவாமல் நீங்கள் இருந்தால் மட்டுமே போதுமானது. இந்த நாளுக்கான செயல்கள் யாவும் சீராக நடக்கும். உங்களுடைய ராசிக்குண்டான சுபஹோரைகள் பார்த்து செய்யுங்கள், நன்மைகள் உண்டு. சந்திரன், குரு, சுக்கிரன் இந்த 3 கிரகங்களும் சுப பலனை ஏற்படுத்தக்கூடியது. குறிப்பாக கல்வி, வேலை, பூமி காரியங்கள், வாகனம் தொடர்பான முயற்சிகள் அனைத்தையுமே சுக்கிர ஓரையில் செய்தால் நல்லது. குரு ஓரையில் சுப காரியங்களை செய்து பாருங்கள், நல்ல பலன் உண்டு. இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். நட்சத்திர பலன்கள்: விசாகம் நட்சத்திரக்காரர்களை மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடுமாற்றம் உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். வாழ்த்துக்கள். வாழ்க்க வையகம், வாழ்க்க வளமுடன். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். செயல்களில் வெற்றியும் தன்னம்பிக்கையும் நிறைந்த நாளாக இருக்க வேண்டுமென மனதார இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் மனதில் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி சரியான நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய அமைப்பும் உண்டு. எண்ணிய விதத்தில் காரியங்களை நிறைவேற்றுவதால் மன திருப்தியும் சந்தோஷமும் அதிகரிக்கக்கூடும். கூடுமான வரையில் குடும்ப நபர்களுடைய ஆதரவை பெற்று ஒவ்வொரு வேலைகளிலும் ஈடுபடுவீர்கள். தனுசு ராசி அன்பர்களை மன மகிழ்ச்சியும் மன நிறைவோடு ஒரு சில வேலைகளில் ஈடுபடுவதால் லாபங்கள் இரட்டிப்பாக்குங்க. அதனால் ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் நினைத்தபடி சரியான விதத்தில் முடிப்பதற்கு முயற்சியும் செய்வீர்கள். மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது விளையாட்டு சார்ந்த செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும். போட்டிகளில் கலந்து கொண்டு நீங்கள் வெற்றி பெறக்கூடிய நிலை உண்டு. கேளிக்கை, விளையாட்டு, படிப்பு மட்டுமல்லாது மற்ற விஷயங்களையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உண்டு. இசையின் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் தனுசு ராசி மாணவர்களே. அதே போல நடனம், நாட்டியம் இது போன்ற விஷயங்களில் கூடுதலான ஒரு ஆர்வத்தோடு செயலாற்றுவதால் வெற்றியும் பெறுவீர்கள். ஆடம்பரமான பொருட்கள் மீதான விருப்பம் அதிகரிக்கும். நீண்ட நாளாக வாங்க வேண்டும் என்று நினைத்த ஒரு சில பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். விலை உயர்ந்த பொருட்கள் வாங்க வேண்டும் என்கிற ஆசை இன்றைய நாள் நடக்கும். உணவு சம்பந்தமான செயல்பாடுகளிலும் கூட அதிக ஆர்வத்தோடு இருப்பீர்கள். வெளியிடங்களுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுங்க. உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள். எண்ணிய காரியத்தை சரியாக முடிப்பதால் உங்கள் மீதே தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் கூட சரியான விதத்தில் ஆதாயம் உண்டாகும். உத்தியோக ரீதியாக பணிபுரியக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய மறைமுகமான திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுதல்கள் பெறுவீர்கள். மேலதிகாரிகளுடனான போக்கு உங்களுக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்துவதோடு அவர்களுடைய ஒத்துழைப்பு நல்ல ஆதாயத்தை ஏற்படுத்தி தருங்க. சக பணியாளர்கள் உங்களோடு மிகவும் சமரசமாக இருப்பார்கள். ஊழியர்கள் மூலமாக ஒத்துழைப்பு உண்டாக்குங்க. சொந்தமாக வீடு, இடம், நிலம் வாங்க வேண்டும் என்கிற ஆசை பூரணமான ஒரு நிலையை எட்டக்கூடியதாகவே இருக்கலாம். குரு பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு பூரணமாக இருப்பதோடு நடந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி ராகு கேது பெயர்ச்சியினுடைய எதிரொலியாக சுப பலன்கள் அதிகமாக பெறக்கூடிய வரிசையில் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆக எந்த ஒரு விஷயத்திற்கும் சிரமப்பட தேவையில்லை. பொன்னும் பொருளுக்கும் பஞ்சம் இருக்காது. தெய்வ அனுகூலம் கூடுதலாக இருப்பதால் எண்ணிய வேலைகளை சரியான நேரத்தில் முடித்து நன்மதிப்பை பெறுவீர்கள். வீட்டிலும் வெளியிடங்களிலும் உங்கள் மீதான மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கக்கூடும். பொது இடங்களில் மேடை பேச்சு பேசக்கூடியவர்களுக்கு நல்ல பாராட்டுகள் உண்டாகும். தலைமை உங்களை வெகுவாக பாராட்டுங்க. ஆக எந்த விஷயத்தையும் எடுத்தாலும் நீங்கள் மிக கூர்மையாக சிந்தித்து செயல்படுத்தக்கூடிய நபர்கள். மிக எளிமையான ஒரு தோற்றமும் வசீகரமான முகமும் பிறர் மீது அன்பு செலுத்தக்கூடிய குணமும் இவையெல்லாம் உங்களுக்கு பொக்கிஷமாகவும் உங்களை பற்றிய ஒரு நன்மதிப்பை பிறருடைய மனதில் ஏற்படுத்தக்கூடியதாகவே காணப்படலாங்க. இறைவனுடைய அனுகிரகம் பூரணமாக பெற்றவர்கள் நீங்கள். ஆக எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும்
இறைவனுடைய அருட்கடாட்சம், சாதுரியமான பேச்சுக்களால் அனைவரையும் வசீகரிப்பீர்கள். கவரக்கூடிய விதத்தில் உங்களுடைய செயல்கள் இருக்கும். வியாபாரத்திலும் சரி, மக்களை வசீகரிக்கக்கூடிய விதமாக புது வாடிக்கையாளர்களுடைய வரவை அதிகரிப்பதற்காக சில நுணுக்கங்களை கையாளுப்பீர்கள். பழைய பொருட்களை விற்று தீர்க்கக்கூடிய நிலையும் உண்டு. பழைய வாடிக்கையாளர்களும் உங்களை நாடி வருவார்கள். வியாபாரத்தில் ஒரு புதுமையை கையாளுப்பீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, இதுவரையில் நீங்கள் பயன்படுத்தாத யுக்திகளை கையாளக்கூடிய அமைப்பு உண்டு. தொழில் விஷயமாக ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்துவீர்கள். ஒரு சிலருக்கு தொழிலையும் மாற்றம் செய்யக்கூடிய நிலையும், இடமாற்றம் போன்ற விஷயங்கள் நடக்கும். வீடு மாற்றம் உண்டாகலாம். சொந்தமாக நிலம் வாங்கி அதில் முதலீடு செய்யக்கூடிய யோகமும் உண்டு. பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காகவும் கல்வி வளர்ச்சிக்காக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். படித்து முடித்து வேலைக்கு செல்லக்கூடிய பிள்ளைகள் இருப்பேன். அவர்களுடைய திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நடக்கும். தெய்வ காரியங்களில் அதிகமாக ஈடுபாடு காட்டுவீர்கள். குபேர சம்பத்தை பெறுவீர்கள். எண்ணிய காரியங்கள் நன்றாக நடக்கும். லாபமும் அதிகரிக்கும். ஆதாயம் பெறுவீர்கள். உடல் நிலை நன்றாக காணப்படுங்க. குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். வரவு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. தொழிலையும் சரி, வியாபாரத்திலும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சீரான போக்கிலேயே இருக்கும். தனவரவிற்கு எந்த ஒரு குறைவும் இருக்காது. எண்ணிய வேலைகளை சரியாக முடிப்பதால் ஆர்டர்கள் குவிந்து கொண்டே இருக்குங்க. வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய நிலை உண்டு. உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், குரு 4 கிரகங்களும் சுப பலனை ஏற்படுத்தக்கூடியது. ஆக குரு ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த விஷயங்கள், வீட்டினுடைய சுப மங்கள காரியங்களை செய்யக்கூடிய நாளாகவும், அரசாங்கம் சம்பந்தமான செயலுக்கும் ஏற்றது. சுக்கிர ஓரையில் பணம் சார்ந்த விஷயத்திற்கு நல்லது. புதன் ஓரையில் மாணவர்கள் படிக்க துவங்கினாலும் நல்லதொரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவீர்கள். படிப்பினுடைய சாராம்சத்தை அறிந்து கொண்டு படிப்பதாலும் உயர்நிலைக்கு வரக்கூடிய அமைப்பு இன்றைய நாள் இருக்கிறது. செவ்வாய் மற்றும் குரு ஓரையில் தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு நல்லது. இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் கரும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரக்காரர்களை எண்ணங்கள் ஈடேறும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பம் அதிகரிக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களே ஆதாயகரமான நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். குடும்பத்துடன் வெளியூர் பயணம் சென்று வரக்கூடிய பாக்கியம் உண்டு. குழந்தைகளோடு மகிழ்ச்சியுடனும் மன தெளிவுடனும் இருப்பீர்கள். கலகலப்பான சூழ்நிலை உண்டாக்குங்க. வெளியிடங்களுக்கு சென்று வருவதால் மனநிலையில் மாற்றங்கள் அதிகரிக்கக்கூடும். வெளியிடங்களில் உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை பற்றி அதிகமாக ஆராய்ச்சியும் செய்வீர்கள். விருப்பங்கள் யாவும் நிறைவேறும். சுதந்திரமாக செயல்படக்கூடிய நாள். மனச்சோர்வு என்பது ஏற்பட்டு நீங்கலாம். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக பார்த்துக் கொள்வது நல்லது. அவ்வப்போது ஒரு சில சிறு சிறு உபாதைகள் தோன்றி மறையோங்க இன்னல்கள் ஏற்படலாம். ஆக மனநிலையும் உடல் நிலையும் சீராக இருப்பதற்கு உணவு சம்பந்தமான விஷயங்களில் அக்கறை எடுத்துக் அதிகமாக வெளியில் கிடைக்கக்கூடிய உணவுகளை தவிர்த்தாலே உடல் ஆரோக்கியம் மேம்படும். வயிறு சம்பந்தமான உபாதைகள் இருக்கக்கூடியவர்கள் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது நல்லது. விருந்தினர்களுடைய வருகையால ஒரு சிலருக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகுங்க. உறவினர்களுடைய வருகை காணப்படலாம். இதனால் மன மகிழ்ச்சியும் சந்தோஷத்திற்கும் குறைவு இருக்காது. அவர்களுடைய தேவைகளை கேட்டு அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் வியாபார ரீதியாக உங்களுக்கு நன்றாகவே அமையுங்க. தொழில் ரீதியாக கூட்டாளிகளுடைய ஆலோசனையால தொழில நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். குடும்பத்தில் கணவன் மனைவி இருவருக்கிடையே மன வருத்தங்கள் குறையும். ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து செல்லக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. குடும்பத்தினுடைய தன்மைகளுக்கு ஏற்றாற்போல் பொருளாதார நிலைகளை உணர்ந்து அனுசரித்து செல்வதால் மட்டுமே உங்களுக்கு யோகம் உண்டாகுங்க. ஒரு சில நேரங்களில் வரக்கூடிய பணம் மற்றொரு நாட்களில் கையில் காணப்படாது, செலவாகிவிடும். இதனால் மனநிலையில் ஒரு சில கவலைகள் ஏற்பட்டாலும் இருவருமே புரிந்து கொண்டு குடும்பத்தை நடத்தினால் எந்த விதமான பிரச்சனைகளும் காணப்படாது. உடனிருப்பவர்களிடத்தில் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்க வேண்டும். மகர ராசி அன்பர்களே, மனதில் பட்ட விஷயத்தை அப்படியே யாரிடமும் பேச வேண்டாம். மற்றவர்களுடைய குணங்களை உணர்ந்து கொண்டு செயல்பட வேண்டும். எண்ணத்தில் தெளிவு இருப்பதற்கு தியானம், யோக பயிற்சிகள் தான் நல்லது. இறை வழிபாடு மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். ஆலய வழிபாடு செய்வது சாலவும் நன்று. ஆக இந்த தினத்தில் வியாபார பொறுத்தமட்டில் புது வாடிக்கையாளர்களுடைய வருகை ஏற்படுவதற்கு சில முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். கடினமான உழைப்பை வெளிப்படுத்தினால் ஓர் அளவிற்கு ஆதாயம் உண்டாகுங்க. பணத்தை முதலீடு செய்வதாக இருந்தால் மற்றவர்களுடைய கருத்துக்களையும் கேட்க வேண்டும். குறிப்பாக குடும்பத்தில் பெரியவர்களிடம் மனம் விட்டு பேசி சில கருத்துக்களை கேட்டு அறிவதோடு உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் தெரிந்தவர்களிடம், நிபுணர்களிடம் வெளிப்படையாக பேசி அவர்களுடைய கருத்துக்களையும் உள்வாங்கிக் கொண்டு பணத்தை நஷ்டப்படாமல் நீங்கள் தொழில் செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும்.
வியாபாரத்திலும் சரி, பிற நபர்கள் சில நண்பர்களுடைய ஆசை வார்த்தைகளை கேட்டு அப்படியே நடந்து கொள்ளாதீர்கள். கடன் வாங்கி முதலீடு செய்வதற்கு ஏற்ற ஒரு நாள் அல்ல. கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். பணத்தை சம்பாதிக்கக்கூடிய விதம் எவ்வளவு கஷ்டம் என்பதை முழுமையாக தெரிந்தவர்கள் நீங்கள். வீண் விரயங்களை தவிர்ப்பதற்கு பொறுமையும் நிதானம் குணம் இன்றைய நாள் தேவை. மனம் புத்துணர்ச்சியுடன் இருப்பதற்கு யோகாசனங்களை சிறந்த வழி. மூச்சு பயிற்சி செய்யலாம். அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து தியானங்களை மேற்கொண்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்கள் உண்டாகும். பிரபஞ்சத்தினுடைய பேராற்றலை முழுமையாக உணர்வீர்கள். மகர ராசி அன்பர்களே, உடல் நிலையில் இருந்த உபாதைகள் நீங்குவதற்கு தினந்தோறும் யாராவது ஒருவருக்கு அன்னதானம் செய்ய வேண்டும். இயலாதவர்களுக்கு பொருளாதார நிதி நிலைகளில் உதவி, ஆடை தானம் செய்வது, வெயில் காலம் என்பதால் கூடை, செருப்பு இவற்றை நீங்கள் தானமாக கொடுக்கலாம். நீர்மோர் பந்தல் வைப்பது, குடிப்பதற்கு நீர் கொடுப்பது, இப்படி ஏதாவது பசுக்களுக்கும் பட்சிகளுக்கும் எறும்புகளுக்கு ஜீவராசிகளுக்கு உணவிடுவது, இப்படி செய்து வருவதால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில தடைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், பாவங்கள் அனைத்தும் தீர்வதற்குண்டான வழி கிடைக்கும். ஆக மேற்கூடிய விஷயங்களை தினம்தோறுமே செய்து வாருங்கள். உங்களுக்கு மனதில் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வாழ்க்கையில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வகையில காணப்படும். இருட்டில் இருந்தாலும் அந்த இடத்தில் ஒரு சில துளி வெளிச்சம் வந்தால் எந்த அளவிற்கு மகிழ்ச்சி ஏற்படுமோ அதே போல உங்கள் வாழ்க்கையில் ஒளி பிரகாசிக்கும். எதிர்காலம் ஒளிமயமானதாக இருக்கும். மகர ராசி அன்பர்களே, எல்லா வேலைகளையும் திறம்பட செய்து முடிப்பதற்குண்டான நாளாகவும் காணப்படுகிறது. தடைகள் குறையக்கூடிய நாள். எந்த ஒரு விஷயத்தையும் விவாதிக்காமல் இருக்கக்கூடிய தன்மைகளுக்கு ஏற்றாற்போல் நடந்து கொண்டாலே போதுமானது. உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன் நல்ல பலனை ஏற்படுத்தும். சுக்கிர ஓரைக்கில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து, அரசாங்கம் சார்ந்த விஷயத்திற்கு சுபம். பணம், கல்வி இது தொடர்பாக புதன் ஓரைக்கிலும், தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய், சுக்கிர ஓரை உத்தமம். குடும்பம் சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் ஓரை நல்லது. உங்களுடைய ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு நீங்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாள். ஆவட்டம் நட்சத்திரக்காரர்களை விவாதங்களை தவிர்க்க வேண்டியது அவசியம். வாழ்த்துக்கள். வாழ்க்க வளமுடன். ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். வியாபாரம் சம்பந்தமாக எதிர்பார்த்திருந்த சில உதவிகள் கிடைக்கக்கூடும். சக நண்பர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். புதுமையான விஷயங்களை எண்ணி பயணிப்பீர்கள். எண்ணங்கள் யாவும் கைகூடலாங்க. இந்த நாளில் எடுத்த வேலைகளை மிக சரியாகவும் துரிதமாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் உண்டு. சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்றாற்போல் சாதகமாகவே இருக்கும். மிக விரைவாக செயல்படுவீர்கள். சுறுசுறுப்பு என்பது இயல்பாக இருக்கும். வழக்கு சார்ந்த துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் உண்டு. பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் விலகிவிடும். வழக்கு சார்ந்த வேலைகள் யாவும் சாதகமான முடிவுக்கு எட்டக்கூடும். குடும்ப நபர்களுடைய ஆதரவை பூரணமாக பெறுவீர்கள். மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் தெம்பும் தைரியத்துடனும் மகிழ்ச்சிகரமாக காணப்படுவீர்கள். எண்ணிய காரியங்களை சரியான விதத்தில் செய்து முடிப்பதால் அலுவலகத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்குங்க. மதிப்பும் மரியாதையுடன் வலம் வருவீர்கள். உங்களை நம்பி மிகப்பெரிய பொறுப்பு வந்து சேரலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் உங்களுடைய அனுபவத்தை கொண்டு அவற்றை மிக சரியாக செய்து முடித்து பாராட்டுதல்களையும் பெறுவீர்கள். கும்பராசி அன்பர்களே, தன லாபம் பெறக்கூடிய வகையில் செயல்படுவீர்கள். சொந்த வீடு வாங்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அவற்றை செயல்படுத்தவும் முயற்சி செய்வீர்கள். இந்த நாளில் தொடர்ந்த காரியங்கள் யாவும் வெற்றி பெறுவதற்கு விநாயக பெருமான் வழிபாடும் உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கக்கூடும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு வியாபார ரீதியாக கிடைக்கும். பழைய ஆட்களை மாற்றி புதிய நம்பிக்கை தரம் வாய்ந்த ஆட்களை நியமிப்பீர்கள். பணியாட்கள் உங்களுக்கு சார்பாக செயல்படுவார்கள். இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றாற்போல் நவீன செயல்பாடுகள் கொண்டவர்களாகவும் தொழில்நுட்பம் சார்ந்த நல்ல திறமை படைத்தவர்களை நீங்கள் வேலைக்கு சேர்த்துக் கொள்வீர்கள். வியாபாரிகளுக்கு அனுகூலமான பலன் உண்டு. புது வாடிக்கையாளர்களுடைய வருகை காணப்படலாங்க. எடுக்கக்கூடிய விஷயத்தை மிக சரியாக சிந்தித்து செயல்படுத்துவீர்கள். வேகம் அதிகரிக்கக்கூடும். எந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுதும் மன திருப்தி உங்களுக்கு இருக்குங்க. விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் உண்டாகலாம். மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது படிப்பின் மீதாக இருந்த ஒரு சில சந்தேகங்கள் நிவர்த்தியாகும். கல்வியின் மீது ஆர்வமும் நல்ல ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பீர்கள். தியானம் செய்வது நல்லது. படிப்பதற்கு முன் மனதை ஒருமுகப்படுத்தி மன அமைதியுடன் இருந்து அதன் பிறகு நீங்கள் படிக்க துவங்கினால் எண்ணத்தில் நிற்கும். மனதில் பதியக்கூடும். புரிந்து கொண்டு படிப்பதால் தேர்வில் முதல் மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய கிரக அமைப்புகள் சீராக இருக்கிறது. உடல் நலமும் நன்றாக இருக்குங்க. எண்ணிய காரியங்களை மிக சரியாக செய்து முடிப்பீர்கள். முயற்சிகள் ஈடேறக்கூடிய நாள். தொழில் ரீதியாக கூட்டாளிகளுடனான போக்கு உங்களுக்கு திருப்தியை உண்டாக்கி தரும். மற்றவர்களை பற்றி அறிந்து கொள்வதில் ஆர்வம் இருக்கும். அக்கம் பக்கம் நபர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். தொழிலில் உத்தியோகத்தில் மேன்மை பெறக்கூடிய ஒரு சில அமைப்புகள் உண்டு.
இந்த நாளில் புதிதாக பயிற்சி மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு ஏற்ற நாள். இந்த நாளில் மாணவர்களுக்கு அற்புதங்கள் நிகழலாம். வெளிநாடு செல்ல வேண்டிய பயண வாய்ப்புகள் கைகூடி வரும். அரசாங்கம் தொடர்பான காரியங்கள் உங்களுக்கு வெற்றி பெறும். இந்த நாளில் குடும்ப நபர்கள் மீதான அக்கறை அதிகரிக்கலாங்க. மன திருப்தியுடன் செயல்படுவீர்கள். இந்த நாளில் ஹோரைகளை அறிந்து கொண்டு செயல்பட வேண்டியது அவசியம். உங்களுடைய ராசிக்கான சுபஹோரைகள் சந்திரன், சுக்கிரன், செவ்வாய், புதன் நல்ல பலனை உண்டு பண்ணும். இந்த 4 கிரகங்களும் உங்களுக்கு எப்பொழுதும் சார்பான பலன்களையே ஏற்படுத்தும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களுக்கும் சரி, படிப்பதற்கு அதே போல புதன் ஓரைகளை தேர்ந்தெடுக்கலாம். தொழில் சார்ந்த முடிவுக்கு செவ்வாய் ஓரை அற்புதம். குடும்பம் சம்பந்தமான முக்கிய முடிவுகளுக்கு புதன் ஓரை சிறப்பு. இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களை உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தியான நாள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் உண்டாகும். வாழ்த்துக்கள். மீன ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். வாக்கு சாதுரியம் மிக அற்புதமாக இருக்குங்க. பேசிய பிறரை வசீகரிப்பீர்கள். உங்களுடைய வாக்குஸ்தானம் நன்றாக இருப்பதால் அதில் உண்மையும் நேர்மையும் நிறைந்திருக்கும். அனைவருமே உங்களுடைய வாக்கின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பதால் நல்லிணக்கம் காணப்படலாம். புது நண்பர்கள் சேரக்கூடிய அமைப்பு உண்டு. மேல் அதிகாரிகளுடன் பேசும்பொழுது உங்களுக்கு நல்ல வாக்கு சாதுரியம் இருப்பதால் மிக திறமையாக பேசுவீர்கள். வாதாடக்கூடிய நிலையும் உண்டு. வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் வெற்றி உண்டாக்கக்கூடும். மனதளவில் புதுவிதமான எண்ணங்கள் முளைக்கும். எதை பற்றியும் கவலைப்படாமல் நீங்கள் சுதந்திரமாக செயல்பட போகிறீர்கள். மீனராசி என்பர்களை, இதுவரையில் பட்ட துன்பங்கள் ஏராளம். அவற்றை சொல்லி மாளாது. உங்களுடைய வாழ்க்கையில் பல நிலைகளில் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் கண்காணித்து வரும்பொழுது தெரியும். அதில் இருக்கக்கூடிய குறைகளை களைந்துவிட்டு அதன் பிறகு நீங்கள் காரியங்களை புதிதாக தொடங்க வேண்டும். அனுபவத்தோடு செய்வதால் எந்த தவறும் ஏற்படாது. பிறரை அனுசரித்து செல்ல வேண்டும். வீண் பிடிவாத போக்கை கைவிட்டால் நல்லது. எந்த விஷயத்திற்காகவும் நீங்கள் முரண்படுவதோ அல்லது மற்றவர்களை எப்பொழுதும் உயர்வாக நினைத்தல் நல்லது. உங்களோடு செயல்படக்கூடிய நபர்களுடைய ஆதரவினை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையுங்க. உங்களுக்கும் மற்றவர்களுக்குமான நல்லிணக்கம் சீரான போக்கிலேயே காணப்படலாம். மேல் அதிகாரிகள் உங்களுடைய செயலுக்கு ஒப்புதல் வழங்குவார்கள். எதிர்பார்த்த கடன் உதவிகள் அலுவலக ரீதியாக கிடைக்கலாம். வங்கியில் பணிபுரிபவர்களுக்கும் கணக்கு எழுத்தாளர்களாக இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு இருக்கும். வேலை வாய்ப்புக்காக எதிர்பார்க்கக்கூடியவர்கள், தொழில்நுட்பம் சார்ந்த துறைகளில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஏற்றம் பெறக்கூடிய நிலையும் சலுகைகள் உங்களுக்கு தாராளமாக கிடைக்குங்க. அரசினுடைய ஆதரவை இன்றைய நாள் பெறுவீர்கள். குடும்ப விவகாரங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வதை தவிர்க்க வேண்டாம். உயர் அதிகாரிகளிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. இன்றைய நாள் பொதுவாக சுபமான நாளாக இருக்கும். குடும்பத்தில் வீட்டு விசேஷங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலையும் மங்களகரமான காரியங்கள் நடக்கும். உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ வேலைவாய்ப்பு தொடர்பாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் யாவும் கைகூடுங்க. ஒரு சுப மங்கள விஷயம் செய்திகள் நடக்கலாம். குடும்ப நபர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய நிலை உண்டு. ஆரோக்கியத்துடன் வாழ்வீர்கள். மனதில் இருந்த பிரச்சனைகள், கருத்து வேறுபாடான விஷயங்கள் மறைந்துவிடும். குடும்பத்தில் உடன் பிறந்தவர்கள் மூலமாக நற்செய்திகள் கிடைக்கும். தீமை பாவங்கள் உங்களை விட்டு விலகக்கூடும். மீனராசி அன்பர்களே, தெய்வ வழிபாடு செய்வது நல்லது. இயன்ற வரையில் மதிய வேளையில் யாராவது ஒருவருக்கு உணவு வாங்கி கொடுக்க வேண்டும். அதிலும் தண்ணீருடன் சேர்த்து கொடுப்பது மிகவும் அவசியம். எந்த ஒரு உணவையும் கொடுக்கும் பொழுது வெறும் சாப்பாடு மட்டும் கொடுக்காமல் தண்ணீரையும் சேர்த்து கொடுத்தால்தான் உங்களுக்கு தர்மத்திலேயே அவை கணக்கிடப்படும். பிறருடைய மனதை வருந்தாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் மிக பணிவாக கேட்டு தெரிந்து கொள்வது இந்த நாளில் நல்லது. அப்பொழுதுதான் உங்களுக்கு வாழ்க்கையில் உயர்வு கிடைக்கும். அதிகார பதவியில் நீங்கள் அமரலாம். வேலை தொடர்பாக தேர்வு எழுதக்கூடியவர்களுக்கு நல்ல செய்திகள் வரும். சுபமான சுபயோக நாளாக இன்றைய தினம் இருக்கிறது. மாணவர்களுக்கு வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாங்க. படிப்பு சம்பந்தமாக புது விஷயங்களை கையாளுவீர்கள். சில நுணுக்கங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் பெற்றோர்கள் உங்களுக்கு உதவிகரமாக காணப்படுவாங்க. தொழில் விஷயங்களில் புது நபர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடும். இந்த நாளு கோரைகள் அறிந்து செயல்படுங்கள். அனைத்துமே சுபமாக இருக்கும். சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிரன் இந்த 4 கிரக ஓரைகளும் உங்களுக்கு இன்றைய நாளில் சுபத்தை உண்டாக்கும். குரு ஓரையில் சிறப்பான நிகழ்ச்சிகள் செய்யலாம். சொத்து வாங்குவது, விற்பது, கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சீராக இருக்கும். பணம் சார்ந்த விஷயத்திற்கு சுக்கிர ஓரையும், கல்வி சம்பந்தமாக புதன் ஓரையும், தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் ஓரையும், புதன் மற்றும் குரு ஓரை எல்லா பலன்களையும் உங்களுக்கு உண்டு பண்ணி தரும். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: புரட்டாதி நட்சத்திரக்காரர்களே, புதுமையான நாள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றம் உண்டாகும். ரேவதி நட்சத்திரக்காரர்களே, பிறரை அனுசரித்து செல்ல வேண்டும். எந்த ஒரு செயலையும் சிந்தித்து செயல்படுத்தினால் நல்லது. வாழ்த்துக்கள். 12 ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுக்கு உண்டான நற்பலன்கள் கிடைக்க பெற வேண்டி வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். முக்கியமான செய்தி:
நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு ஃபோனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.